நம்ம இடைவிடாமல் செய்யற வேலை எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? மூச்சு விடுறத சொல்லுவோம், இதயம் இடைவிடாமல் துடிக்கிறத சொல்லுவோம். மற்ற எல்லாமே அவ்வப்போது செய்யற வேலைகள் தான். ஒரு பெரிய ராஜாவுடைய பெரிய அதிகாரியான தானியேலுக்கு எவ்வளவோ வேலைகள் பொறுப்புகள் இருந்திருக்கும். அவர் இடைவிடாமல் ஒரு காரியத்தை செய்ததாக அந்த ராஜாவே சொல்றாரு. அது என்னன்னா, தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்ததாக சொல்றாரு. தானியேல் ஒன்னும் ஊழியக்காரரோ ஆசாரியரோ இல்ல, ராஜாவுடைய அதிகாரி. அதிலும் பொறாமை நிறைந்த உடன் அதிகாரிகள் தானியேலை எப்படி கவிழ்க்கலாம்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களால தானியேல் மேல எந்த குறையும் சொல்ல முடியல. அந்த அளவு வேலையில பெர்ஃபெக்டா இருந்த தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்ததாக அந்த ராஜாவே சொல்றாரு. நாம எப்படி? நம்மளை சுற்றி எல்லாரும் நல்லவங்களா இருந்தா கர்த்தரே மறந்துருப்போம். தானியேலுக்கு இருந்த மாதிரி பொறாமை நிறைந்த மக்கள் சுத்தி இருந்திருந்தா அதையே நினைச்சு முடங்கி போயிருப்போம். ஆனா தானியேல் கர்த்தரையே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாரு. மேலதிகாரிக்கே புதிய அளவு. நாம எப்படின்னு ஆராய்ந்து பார்த்துக்கலாமே.